இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு சூப்பரான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். மீனம் ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இது மீன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு. கிரக ரீதியாக, அறிவியல் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதம் பிறந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடந்தது. அதை தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய கிரக பயிற்சியான சனி பகவான் பயிற்சியானார் வாக்கியப்படி. இந்த மாடி கிரக பயிற்சி கிரகணம் இதெல்லாம் நடந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் இன்னும் ஆன்மீக சிறப்பு நாட்கள் நிறையவே வர இருக்கு. அதில் ஒரு சிறப்பான நாள் வருவதற்கு நேரமானது நெருங்கிடுச்சு. அந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18 பங்குனி மாத அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களில் நிறைய மாற்றங்கள் சேர்க்கைகள் ஏற்படுது. அதனால் ராஜ யோகங்களும் உருவாகுது. அதே சமயம் நிறைய கவனமாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. ஸோ அந்த சூழ்நிலையை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கு நேரம் என்ன நேரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதோடு இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால செல்வ வளம் அதிகரிக்க பரிகாரம் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசை நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். ராசிக்குள் சனி பகவானும் சூரியனும் சஞ்சரிப்பதால் வேலை பளு கூடும். ஒரு பக்கம் வேகமாக செயல்பட நினைத்தாலும் மறுபக்கம் அதில் ஏதேனும் ஒரு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் 8, 10, 12ஆம் இடங்களில் பார்ப்பதால் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை கண்டறிவீங்க. மறைமுக தொல்லைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வேலை தேடி வருபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். செலவுகள் கட்டுப்படும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வை உண்டாவதால் பிரச்சனைகள் தீரும். எடுத்த வேலைகள் வெற்றியாகும். முன்னேற பாதையில் நடைபோடுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலையானது உருவாகும். வரவு அதிகரிக்கும். விவசாயிகள் விளைச்சல்ல கூடுதல் அக்கறை எடுப்பது அவசியம். பெண்களுக்கு குடும்பத்தில் வெளியில் நிம்மதியான நிலை உண்டாகும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு கிடைக்கும். பொன்பொருள் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது உண்டாகும். ஸோ புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இதுவரை விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் தற்போது ராசிக்குள் ஜென்ம சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை இந்த அமாவாசையிலிருந்து இருக்கும். எந்த ஒன்றிலும் வேகமாக செயல்பட முடியாமல் போகும். பணியிடத்தில் கடினமான நிலை இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் அனைத்தையும் உங்களால் சமாளித்து கொள்ள முடியும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் இந்த அமாவாசை முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும். கையில் பணம் புழங்கும். பொன்பொருள் சேரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அதுவும் அமாவாசை பிற்பகுதி புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணம் அதிகரிக்கும். அதன் வழியே ஆதாயங்களை காண முடியும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூட கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பெண்களுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சீராகும். கணவரோடு ஏற்பட்ட பிரச்சனை விலகும். ஆடை ஆபரணம் சேரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். இருந்தாலும் மனதில் ஏதேனும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கும்.
விவசாயிகளுக்கு விளைச்சல்ல கூடுதல் கவனம் தேவைப்படும். ஜென்ம சனிக்காலம் இது என்பதால் அரசியல்வாதிகள் அவசர முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையாகும். ஸோ உத்திராடத்தில் பிறந்த மீனம் ராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட் ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த பங்குனி அமாவாசை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் விரயஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் செலவுகள் குறையும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சுய தொழில் செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் இல்லை என்ற நிலை மாறும். ஜீவனஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் வியாபாரம் லாபம் தரும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வெளிநாடு முயற்சிகள் சாதகமாகும். சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஞான மோட்சக்காரகன் கேதுவால் உடல்நல சீராகும். எதிர்ப்புகள் விலகும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். எந்த ஒரு சங்கடமும் உங்களை நெருங்காம போகும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். இந்த அமாவாசை முழுவதும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் மனம் தெளிவடையும். பொன்பொருள் சேரும். உறவினர் மத்தியில் செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலை உண்டாகும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை மாணவர்கள் ஏற்பது அவசியம். ஸோ ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு இந்த அமாவாசை பலன் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அமாவாசை உங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு செல்வம் வளம் அதிகரிக்க இந்த பங்குனி அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிறேன். வாங்க பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்கள் மிகவும் விசேஷமான தினங்களாக கருதப்படுது. இந்த தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கிறது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பிரபஞ்சத்தின் பேராட்டம் இருந்த இந்த நாட்களில் பல விஷயங்களுக்காக பலவிதமான பரிகாரங்களை செய்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு பரிகாரமாக திகழ்வது செல்வ வளம் அதிகரிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பரிகாரம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோவில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு இந்த பொருட்களை அமாவாசையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. ஸோ எந்த பொருட்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செல்வ வளம் பெருக வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பான முறையில் மகாலட்சுமி தாயார் அருள் என்பது வேண்டும். மகாலட்சுமி தாயார் என்பவர் சந்திர பகவான் சகோதரியாக கருதப்படுறார். சந்திர பகவானுக்குரிய நாட்களில் நாம் இந்த தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது. அதனால தான் பல ஆலயங்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் மகாலட்சுமிக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்படுது. அதில் இது பங்குனி மாத அமாவாசை. ஸோ பலவிதமான நன்மைகள் உண்டாகிறதுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த பொருட்களை ஒன்று சேர்த்து வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயார் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள் என்று பார்க்கும் பொழுது அது வாசனை பொருட்களாக சொல்லப்படுது. எந்த இடத்தில் வாசனை நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயார் அருள் இருக்கும் என்று கூறப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பொருட்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொருட்களாக திகழ்கிறது. இந்த 3 பொருட்களும் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் இந்த அமாவாசையில் இந்த 3 பொருட்களை ஒரு சேர மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும். பச்சை கற்பூரம் சிறிய துண்டு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இவை 3 மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு கிண்ணத்திலோ அகல் விளக்கிலோ வைக்க வேண்டும். நாள் முழுவதும் இது அப்படியே இருக்கணும். அடுத்தது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்து விட வேண்டும். இல்லைனா பர்ஸில் கூட நீங்கள் இந்த பொருட்களை போட்டு வைக்கலாம். இதை அப்படியே எடுத்து வைக்கணும். மூட்டையாக கட்ட வேண்டாம். பச்சை கற்பூரம் காற்றுல கரைந்துடும். ஏலக்காய், கிராம்பு மட்டும் அப்படியே இருக்கும். இதை நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு விரைவிலே உங்களுக்கு பிடித்த தரித்திரம் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். அதனால் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க இந்த அமாவாசையில் செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மீனம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.